இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்கர யுகத்தில் போர் தலைவர் வந்து நடுவில் இருப்பார். அவங்கள சுற்றி வீரர்கள்லாம் இருப்பாங்க. மொத்தமாக ஒரு ஏழு சுற்று இருக்கும். அதில் வீரர்கள்லாம் சுழண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிங்கிறது சங்கு சக்கரம் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதுக்குள்ளே எதிரி நாட்டோட வீரர் உள்ளே போயிட்டாருன்னா அவர் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டுருவார். ஏன்னா அது சுழண்டுக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம், எந்த சூழலில் இருக்கும், அதுவும் உள்ளே போக போக நெருக்கமாகிக்கிட்டே போகும். அதனால இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இந்த தந்திரம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் அபிமன்யுன்னு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு. ஆனால் வெளியே வர முடியல. உள்ளேயே டெத் ஆகிட்டார். இவர் உள்ளே போனதுக்கான பெரிய கதையே ஒரு கதை இருக்குது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். அபிமன்யுங்கிறது யாருன்னா அர்ஜுனோட பையன்தான். அவர் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அர்ஜுனன் வந்து எப்படி இந்த சக்கர யுகத்துக்குள்ளே போகணும், வெளியே வரணும், அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு.